வாங்க இன்னைக்கு நம்ம கோமதி மசாலா கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம அரைச்ச பிரியாணி மசாலாவை வச்சு இதில் வந்து 1 கிலோ கறிக்கு 5 டம்ளர் அரிசி போட்டு எப்படி நீட்டாக பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 30 நிமிஷத்தில் நம்ம பிரியாணி சூப்பராக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்ட்டு நான் இன்றைக்கி அதை வீடியோ போடுறேன், பாருங்கள். இதே மாதிரியே செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம கோமதி மசாலா பிரியாணி மசாலாவை போட்டு செஞ்சாதாங்க அந்த டேஸ்ட் வரும், சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா தழை. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அந்த இஞ்சி, தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி நெய் போட்டுக்கலாம். நெய்யில் பிரியாணி செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் நெய் ஊற்றிக்குவோம், கடலெண்ணெய் ஊற்றிக்குவோம், ரெண்டுமே கலந்தும் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் பாதி, நெய் பாதியும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய் போட்டுட்டு, பச்சை மிளகாய் பொரிஞ்சோன்னே புதினா தலையை போட்டுட்டு, இந்த நம்ம 1 கிலோ மசாலா 1 கிலோ பிரியாணிக்கு இந்த 1 பாக்கெட் மசாலா போதும். அதை எண்ணெய்க்குள்ளேயே போட்டுருணும். எண்ணெய்க்குள்ளே போட்ட அடுத்த செகண்டே வந்து அடுப்பை சிம் பண்ணிடணும். அடுப்பை கம்மியாக வச்சுட்டு அடுப்பை வச்சுட்டு தான் மசாலாவையே போடணும். மறுபடி போட்டு தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து போட்டுக்கணும். அப்புறம் நாம் வந்து அதுக்கு தேவையான தண்ணி 5 டம்ளர் அரிசி எடுத்துருந்தோம்னா 10 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றி எடுத்து வச்சுக்கணும். நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி தாங்க, இது நாட்டுக்கோழியில் தான் நான் பிரியாணி போடுவோம். அதை நல்லா வணக்கி விட்டதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பெரட்டி விட்ருங்க. நல்லா கொதி வந்து பெரண்டும். உப்பு போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ நம்ம இந்த தண்ணி வந்து சுடு தண்ணி தான் நம்ம ஊற்றணும். பச்சை தண்ணியே நம்ம வந்து ஊற்றக்கூடாது. சுடு தண்ணி வந்து 1 டம்ளர் ஊற்றி, இப்போ நாம் வந்து இது நாட்டுக்கோழி பிராயல் கோழியாக இருந்ததுன்னா அப்படியே நம்ம வந்து அரிசி போட்டு விசில் விட்டுறலாம். இது வந்து நாட்டுக்கோழினால் 2 விசில் விட்டுக்கணும். இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அங்கே காய வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அந்த சுடு தண்ணியை தான், கொதிக்க வச்ச தண்ணியை தான் எடுத்து ஊற்றணும். தண்ணி எடுத்து ஊற்றி தண்ணி கொதி வந்தோடனே அரிசியை போட்டு அது ஒரு கொதி வரும். கொதி வந்தோடனே நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ வந்து உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கணும். நம்ம கோமதி பிரியாணி மசாலாவில் வந்து காரம் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். நம்ம அந்த பச்சை மிளகாயே போதும். இப்போ கொத்தமல்லி கீரையை போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கணும். அந்த விளக்கெண்ணெய் எதுக்குன்னா கறியோட தன்மை வந்து மாறாத அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அதை அப்படியே மூடி போட்டு 2 விசில் விட்டால் பிரியாணி ரெடி. எடுத்து கிளறி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம இதை வாழை இலையில் போட்டு அதை மடித்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் கழித்து அந்த வாழை இலையை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த வாழை இலையோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்சுவை படைக்கும் என் பணி தொடரும். ஹெல்த்தாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நன்றி. மீண்டும் கோமதி மசாலா. அட டேஸ்ட்டு சும்மா அள்ளுதுங்க. சூப்பராக இருக்குது.